கிருபையினால் தான் நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீர்கள். இந்த கிருபையினால் தான் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள். இந்த கிருபையினால் தான் இந்த சம்பளம் வாங்குகிறீர்கள். இந்த கிருபையினால் தான் வீடு கட்டி இருக்கிறீர்கள். இந்த கிருபையினால் தான் உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அவர் உங்கள் தகப்பன் மீது, தாயின் மீது, பாட்டியின் மீது, தாத்தாவின் மீது வைச்ச கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2ஆம் நாள் இரவு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் பிரார்த்தனை செய்வோம். தலை வணங்கி ஜெபம் செய்வோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாள், தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாள், சாதானந்தா வானந்தா ஓ வந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மை பாகியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா
சுத்த திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே பரிசுத்தனை கரிசித்தன்னை ரச்சித்தடிமைகள் நித்தியம் தோத்திரம் ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த 2ஆம் நாள் இரவு எங்கள் மச்சில் வந்தருளும், நேசனை மறைத்தருளும், நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுங்கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆள்கை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். போதும். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு மழையை நிறுத்தினார். சுகமாய் வந்த ஆண்டவர் ஆராதிக்க கற்றுக்கொடுத்த கிருபைக்காக இந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகா பரிசுத்தமான தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். இந்த 2ஆம் நாள் இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிஃப்ட், ദൈവത്തിൻ്റെ ദാനമത്രേ மலையாளத்தில் எழுதியிருக்கும். ஒரு கிஃப்ட் யாராவது நமக்கு தருகிறார்கள் என்றால் அது என்ன இருக்கு நமக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியாது. பார்சல் பண்ணி கிஃப்ட் பேப்பர்லாம் போட்டு சுற்றி ரிப்பன்லாம் கட்டி கொடுப்பாங்க. வீட்டில் போய் அவிழ்த்து பார்த்த பிறகு தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு நீங்கள் கேட்டதும் அல்ல, உங்கள் நீதியும் அல்ல, உங்கள் பரிசுத்தமும் அல்ல, உங்கள் ஜெபமும் அல்ல, உங்கள் உபாசத்தினாலும் அல்ல, அவர் இலவசமாக உங்களுக்கு கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நாம் எப்படி பிறந்தோம் என்பதல்ல நம்முடைய கேள்வி, எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்பதல்ல நம்முடைய கேள்வி, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ நாமத்தை வைத்துக் கொள்வார்கள். பெதஸ்தா ஒயின்ஸ், மோசஸ் வட்டிக்கடை, ஆசீர்வாதம் பேர் வச்சிருப்பான், கடன் வாங்கியே செத்து போவாங்க. மகிமை ராஜ் இருட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. ஜபராஜுக்கு பரமண்டல ஜபம் தெரியாது, ஆனால் சபையில் பெரிய சீட்டில் உட்காரணும்னு ஆசைப்படுவார். பார்த்துக்கங்க, யாரு? ஜபராஜ். சமாதான அம்மாள் மருமகளை தீய வச்சு சுடுவா. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நேற்றே சொன்னேன், நம் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் அல்ல, மனம் மாறினவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலிருந்து மார்ட்டின் லூத்தர் வேத புத்தகத்தை வெளியே கொண்டு வந்து புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளை நிறுவினார். அது நோக்கம் என்ன? தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். வேதத்தின் ஒழுங்கின்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் நிரூபிக்கப்பட்டது.
வேதம் அல்லது குருமார்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அவர்கள் தான் தொட வேண்டும், அவர்களை தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாது. அப்படி இந்த காலகட்டத்தில் அந்த பைபிள் பிரதிகளை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தார். இங்கே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை வாசியுங்கள், இதில் சொல்லப்பட்ட வசனங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இதன்படிதான் தேவனை ஆராதிக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். அப்படித்தான் நம்முடைய திருச்சபைகள் ஒழுங்காய் வந்தது. மிஷனரிகள் வந்தார்கள், அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படித்தான் நம்முடைய முற்பிதாக்கள் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து குடிசையிலிருந்து இன்று கோபுரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே பொருளாதார மாற்றம் வந்திருக்கிறது, நாகரிக மாற்றம் வந்திருக்கிறது, நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிறது, நம்முடைய பொருளாதார நிலைமை எல்லாம் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் ஆதியிலே கொண்டிருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவத்தின் வளர்ச்சி இன்று வரை இல்லை. ஒரு குழந்தை பிறந்து 3 மாதத்திற்கு குப்புற விழும். எங்க ஊர்லலாம், உங்க ஊர்ல உள்ளத்தானே செய்யும், 3 மாதத்துல குப்புறப்படுக்கும். உங்க ஊர்ல எப்படியோ, எங்க ஊர்ல குப்புற படுத்த உடனே எல்லா வீட்டுக்கும் போய் ஸ்வீட் கொடுப்பாங்க. லட்டோ, சிலேபியோ, கேக்கோ. நம்ம கிறிஸ்தவனா கேக் கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க. எதுக்கு? என் பிள்ளை குப்பரை விழுந்துடுச்சு அப்படின்னா ஸ்பைனல் கார்டு நல்லா இருக்கு, இனி கொஞ்ச நாளையில் 8 மாதத்துல என்ன செய்வான், தவழ்ந்து நடந்துருவான், ஸ்ட்ராங்கான பிள்ளையை பெற்றிருக்கேன், சந்தோஷம். 3 மாதத்தில் குப்பரை விழுந்தா ஸ்வீட் கொடுப்பா, சந்தோஷம். இப்பவும் நீங்கள் என்ன பிரசங்கம் முடிச்ச பிரசங்கார எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க, என் பையன் குப்பரை விழுந்திருக்கான், கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னா, பையனுக்கு எவ்வளோ வயசம்மா? 40 வயசு. உன்னை என்னத்தை வச்சு அடிக்கிறது? 40 வயசு வரை குப்பரையே படுத்திருக்கிறேன். என் பேரு மகிமைதாஸ். நாம் கிறிஸ்தவர்கள், நாம் குப்பரப்படுத்தவர்கள் அல்ல, நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் 1 வயசு வரை கொடுக்கலாம், நல்லதுன்றாங்க டாக்டர்ஸ். சில குழந்தை 2 வயசு வரை குடிக்கலாம், அதுவும் நல்லதுதான். இந்த லாக்டோஜன் 1, 2, 3 அப்படின்லாம் இருக்கும், பார்த்துக்க கொடுத்துருப்பீங்கல்ல. அந்த டப்பாவில் கீழே ஒன்று எழுதியிருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒன்று எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பார்க்கணும். லாக்டோஜன் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? தாய்ப்பால் கொடுப்பது தான் குழந்தைக்கு நல்லது. இனிமேல் போய் பாருங்க, கீழே கிடக்கும், மதர் ஃபீடிங் எழுதிச்சு, பார்த்தீங்களா? தாய்ப்பால் கொடுப்பது தான் குழந்தைக்கு நல்லது. ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டில் குழந்தைங்களே இல்லை, எங்கள் உறவினர் வீடு தான். அப்போ ஒரு ஃபீடிங் பாட்டில் அங்கே கீழே கிடந்துச்சு. நான் கேட்டேன் இந்த பிரதர்கிட்ட, குழந்தை யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா? ஏன் பிரதர் அப்படி கேட்க, பால் பாட்டில் கீழே கிடக்குதே அப்படின்னு. 5 வயசில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அவ டேடி அங்கே போக சொல்லுங்கண்ணா. ஏன் இவ இந்த நெளிறானே? அவதான் குடிக்கிறா, அவதான் குடிக்கிறா. 5 வயசுலையா? சத்தமா பேசாதீங்க அப்படின்னா. 5 வயசுல பால் குடிக்கிறதுக்கு குழந்தை வெக்கப்படுது. சிலது 50 வயசுல பால் குடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. எங்களுக்கு இவ்வளவுதான், இது போதும், இதோட பரலோகம் போக முடியாது. பலமான ஆகாரத்தை அல்ல, நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்களே. தெரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையாயிருங்கள். பலமான ஆகாரத்தை 8 மாதம் வந்துருச்சுனாலே சோறு ஊட்ட ஆரம்பிப்பாங்க, அப்புறம் சூப் கொடுப்பாங்க, அப்புறம் கீரை பிசைஞ்சு, பருப்பு பிசைஞ்சு, அப்புறம் மட்டன், சிக்கன் 65, 85 டன் என்ன எக்கச்சக்கமாக இருக்கு. அப்போ உலர்த்தியது, வறுத்தது, பொரிச்சது எல்லாம், போன்லெஸ்ஸு எல்லாம் நட்டுவாக்காலே அம்புட்டு உள்ள போகும். நம்ம வாழ்க்கையில் ஏஜ் ஏற ஏற ஃபுட் ஹேபிட் மாறிடுது, எலும்பெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். வயசு ஏற ஏற சர்ரத்தை வளர்ப்பதற்கு எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். 40 இயர்ஸ்க்கு மேலே டவுன் ஆகும், அப்போ மெடிசன் எடுத்துக்குவோம், அப்புறம் சுகர் ஆகிடும், இன்சுலினோ டேப்லெட் எடுத்துக்குவோம், அப்புறம் பிளட் ப்ரெஷர், ஹார்ட்டுக்கு பிரச்சனை, அதுக்கும் கரெக்டாக செய்வோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் இதுவரை என்ன செய்திருக்கிறோம்? ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம்,
அப்படியே இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் மாறாதவர். 1964 ரட்சிக்கப்பட்ட ஐயா, எப்படி இருக்கீங்க? அப்படி இருக்கிறேங்க ஐயா. வளர்ச்சி வேணும். நாம நம்ம சபைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்துக்கணும். நீங்களே ஒரு வட்டம் போட்டுக்கொள்ளக்கூடாது. இந்த வேதத்தின் சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற மனசு வேணும். மனக்கதவை திறந்து கொடுக்க வேணும். அப்படி நாம் ஆண்டவருக்குள் வளர்ந்து பலப்பட வேண்டும் என்று வாஞ்ச வேண்டும். இவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். சர்ச்சுக்கு போறோம், கம்யூனியன் எடுப்போம், வருவோம், சபை நாளுக்கு வருவோம், கமிட்டி கூடுவோம், காணிக்கை எண்ணுவோம், அறிவிப்பு கொடுப்போம், உட்காருவோம், எழுந்திருப்போம், உட்காருவோம், எழுந்திருப்போம், உட்காருவோம், எழுந்திருப்போம். கடைசியில் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்திருப்பேன். அதெல்லாம் சபை ஒழுங்கு, சபை சட்ட திட்டம், அது டிசிப்ளின், ஆர்டர்ஸ். அவங்க பார்த்துக்கணும். The individual person depends on the individual person's spirituality. தேவ சபை என்பது இந்த காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதல்ல, கர்த்தருக்குள் வளர்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் வளர்வது. நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒன் டே ப்ராசஸ் அல்ல, இது லாங் ப்ராசஸ். நீ கண்ணை மூடு வர உனக்கு போராட்டம் இந்த உலகத்தில் இருக்கும். அதை எதிர்கொள்ள உனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இந்த கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எதற்கு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இந்த சபை, இந்த கம்யூனியன், இந்த ஞானஸ்தானம், இந்த நம்ம குருவானவர், நம்ம கமிட்டி, நம்முடைய இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், அந்த வெள்ளிக்கிழமை ஜபம், சனிக்கிழமை ஜபம், சபை நாள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அல்லது இத்தனை ஒழுங்குகளும் என்ன நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க, எந்த, இதோட கோல் என்ன, இதோட லாஸ்ட் எண்ட் என்ன, எதற்காக இந்த ஒழுங்குகள் இந்த நாளில் நாம் மனிதனாக இருக்கும் பொழுது நடந்து கொள்கிறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போறதுக்கு, எங்க போறதுக்கு? இவங்க சொல்லட்டும், அவங்க தானே வைப்ரேட்டர் மவுத்து. சொல்லுங்க, எதற்காக இந்த ஒழுங்குகள் எல்லாம்? ஏன் எத்தனையோ சாமி இருக்கு, ஏன் அதை விட்டு நம்ம ஏசு சாமி ஒரு ஆளு தான் கும்பிடணுமா? 33 கோடி தேவர்களை ஆராய்த்த நான் ஏன் ஒத்த சாமியை மட்டும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கேன்? எதற்காக ஆண்டவரும் ஆண்டவுடைய சபையும் ஆண்டவுடைய வசனமும் ஆண்டவுடைய ஆராதனை நமக்கு வேணும்? சொல்லுங்க. எங்க போறதுக்காக? ஒரு கைதட்டு கொடுங்களேன். சிஸ்டர், உங்க பேர் என்ன? ஸ்டெல்லஸ்டருக்கு ஒரு கைதட்டு. பரலோகம் போறதுக்கு. நம்ம குழந்தை பிறந்து ஸ்கூல்ல சேர்க்கிறோம், அவன் படிக்கணும், ஏஜ், அவனுடைய ஃபியூச்சர் பிளான் பண்றோம் பேரண்ட். இங்க இருக்கிற குருவானவரும் இந்த திருச்சபையும் தன்னுடைய ஜனத்தை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணணும். கையை தட்டுங்களேன். ஆசாரியனை எதற்காக கர்த்தர் நியமித்தார்? வீடு கட்டுறதுக்கு கொத்தனாரு, வழக்கு ஒம்புனா வக்கீல், போலீஸு, வைத்தியத்துக்கு டாக்டர்ஸ், இப்படி ஒவ்வொன்றுக்காக டிபார்ட்மெண்டா நீ பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பதற்கென்று யாரு சார்? எங்களை பிளஸ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா, என்னுடைய பைபிள் சொல்லுகிறது, ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று மனுஷன் அல்ல, கர்த்தர் ஆசாரியர்களை நியமித்தார். கைகளை தட்டி. யாரை நியமித்தாராம்? பாஸ்டர்ஸ், ஊழியர்களை, தீர்க்கர்களை தேவனே அப்பாயின்மெண்ட் பண்ணாராம். எதுக்கு? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அவர் இறங்கி வந்த பூமி தாங்காது. அதனால தான் ஊழியம் என்பது வேலை அல்ல, அது அழைப்பு. கைகளை டிஸ்காலிங், கைகளை தட்டுங்கள். ஊழியம் என்பது வேலை அல்ல, அது அழைப்பு. எல்லாரும் இந்த ஊழியம் செய்ய முடியாது. அப்பா பாஸ்டர், பையன் பாஸ்டர், அந்த கதையெல்லாம் மட்டும் விடக்கூடாது. பைபிள் அப்படி இடமே இல்லை. ஏதோ படிச்சுட்டு வந்ததுனால பாஸ்டர் ஆனது இல்லை. பிடி படித்து பிஹெச்டி பண்ணி பிடிஹெச் பண்ணி எம்டிவேன் பண்ணிடலாம் பாஸ்டரா வந்தானா சட்ட திட்டங்களையும் சபை நடத்துதலையும் தசம்பாவம் வாங்குறதையும் காணிக்கை வாங்குறதையும் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். எப்படி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் நிர்வாகம் பண்ணலாம் என்ன கரஸ்பாண்டன்ஷிப் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு, இந்த ஆசாரிய பலிபீடத்தை நிற்பதற்கு படிப்பு நாட் இம்பார்ட்டன்ட், அழைப்பு வேணும். கையை தட்டுங்களேன். ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் தானாக இந்த ஊழியத்துக்கு வருவதில்லை.
அழைப்பு என்பது வேறு, விருப்பம் என்பது வேறு. தேவனுடைய ஈவு என்பது வேறு, தாளந்து என்பது வேறு. ஏசுதாசும் பாடுறாரு, தம்பி ஜேக்கப்பும் பாடுறாரு, சினிமாவிலையும் வாசிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளும் வந்து வாசிக்கிறது. டேலண்ட்ஸ், அவங்களுக்கு நேச்சராகவே டேலண்ட்ஸ் இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க, படிச்சுக்குவாங்க. மியூசிக் காலேஜ்லாம் போய் இவங்கெல்லாம் படித்தவங்க. ஆனால் அது யாருக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை யாருக்காக எப்படி பயன்படுத்தப்படுகிறது? ஜாக்கிரதையா இருங்கள். தேவனுடைய ஜனம் ரட்சிக்கப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிப்பு என்பது நீங்கள் விரும்புறது அல்ல, கர்த்தரே கொடுப்பது. டென்சிங் நாளில் கொடுக்க முடியாது, குருமார்களும் கொடுக்க முடியாது, போதகரும் கொடுக்க முடியாது. அது தானம், கிஃப்ட், அது ஈவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்தினா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அதனால தான் நம்ம பையனுக்கெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது முதல் கேள்வி கேட்பாங்க, கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா, ரட்சிக்கப்பட்டிருக்கலான்னு கேட்பாங்க. எத்தனை பேர் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது இந்த வார்த்தையை கேட்டவங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டன பைபிள் எடுத்து அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிட்டு போறதில்லை. ரட்சிப்பு மனம் மாற்றம், சுபாவ மாற்றம், கேரக்டர் சேஞ்சஸ். கைகளை தட்டுங்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது மனுஷன், புது மனுஷி என்று எழுதப்படவில்லை. எப்படியா? புது சிருஷ்டி, நியூ கிரீச்சர். வேற்றுக்கிரக வாசியை போல நம்முடைய சுபாவம் மாறிவிடுகிறது. இந்த உலகம் விரும்புகிறபடி நாம் ஒன்றும் விரும்புவதில்லை. கர்த்தருக்கு பயந்தவளா என்று பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்காளான்னு பாருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ரட்சிப்பு இந்த அல்லேலூயா சோத்தெல்லாம் பெந்தகோஸ்காரனுக்கு தான் சொந்தம். இல்லை, மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுவாராம். கைகளை தட்டி. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு தான் சபை என்று பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செஞ்சாராம்? சபையிலே சேர்த்தா. நான் நேற்றே சொன்னேன், ஒரு வேதமாணிக்க தேசிகர், ஒரு ரிங்கிள் தோபே, இவங்கெல்லாம் இந்த ரட்சிக்கப்பட்டதுனால தான் ஆத்ம பாரத்தோடு இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில், இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளவு ஜனங்களை கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படுத்தினார்கள். கைகளை தட்டி. நான் மயிலாடியில் முத பேசும்பொழுது வேதமாணிக்க தேசிகர் லைஃபு, அங்கே வந்து பேசின பரிசுத்தவான்களை கல்வெட்டு வைத்திருந்தார்கள். சாது கொச்சு குஞ்சியெல்லாம் அங்கே வந்து பேசியிருக்கிறார். கண்ணீர் வடித்தேன், அழுதேன். எவ்வளவு தியாகம் பண்ணி முதல் சபைகளை, மயிலாட ஃபர்ஸ்ட் சர்ச், அந்த சர்ச்சை ஒரு கிறிஸ்தவர்களுங்க இல்லை. அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தா தெரியும். அவங்க சந்ததியாருக்கு ஒரு சென்ட் இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. 1998 99 நினைக்கிறேன், 97 நினைக்கிறேன், நம்ம டயோசிஸ், கன்னியாகுமரி டயோசிஸ் தான் 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தார்கள். கைகளை தட்டி. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி நீங்கள் பண்ண முடியுமா? அதை நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு 100 ரூபா 500 ரூபா, கூடி போனால் 5000 ரூபா ஒரு காணிக்கை கொடுத்து, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் கொடுத்து, சொத்தெல்லாம் கொடுத்து, இடத்தெல்லாம் கொடுத்து ஜனங்களை கிறிஸ்து நடைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அவர் பெற்ற ரட்சிப்பு தான் அதை தூண்டியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகையே வையகம். இந்த மேன்மையான பதவி அடைய வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு இடத்துல ஏமி கார்மேக்கல் அம்மா, ஏன் வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அங்கே போயிருந்தோம். ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய தரிசனம் ஐடாஸ் கார்டருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40,000 பேஷண்ட்ஸ் வராங்க, 14,000 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, 5,000 டாக்டர்ஸ் இருக்காங்க, 168 பஸ் ஓடுது. ஒரு கைதட்டு கொடுங்களேன். அவர் தந்தை இங்கே மிஷினரியா இருந்து வைத்தியம் பண்ண பொழுது ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு பிரசவ வேதனை கொண்டு வருகிறார்கள். ஆண் டாக்டரா அப்படின்னோன்னு பார்க்க மாட்டோன்னு போயிடாங்க. இந்த பொண்ணு குழந்தையா இருக்கவா பார்த்துட்டு இருக்கா. அப்போ என்ன நடக்கிறது? கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்க்க ஆள் இல்லாதனால இறந்து போனால் பாடியை கொண்டு போகிறாங்க. இந்த குழந்தை பார்த்தாள், தகப்பன் போட்டார், பார்த்தியா மகளே, இந்த தேசம் அப்படித்தான், பெண்களிடத்தில் தான் வைத்தியம் பார்ப்பாங்க, நீ கட்டாய மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும். படித்தாள், மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்தாள். ஒரு மரத்துக்கடியிலே போட்டுக்கொண்டு மேசையை போட்டு ஒரு ஆளைக்கு பேஷண்ட், அப்புறம் மாட்டு வண்டியில் போய் ஊராக மருத்துவ பணி செய்தார்கள். 4 பெட்டு,
அப்புறம் 40 பெட்டு, அப்புறம் 40,000 பெட்டு. இப்போ எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சேப்பல், இந்த மாதிரி 2 மடங்கு உள்ள சேப்பல். 24 hours ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன ஜெபம் நடக்கு தெரியுமா? ஆண்டவரே, இங்கே பேஷண்டே வரக்கூடாதப்பா, எல்லோரையும் சுகமாக்கும். கையை தட்டுங்களேன். இங்கே வியாதிஸ்தர்களே வரக்கூடாது. டாக்டர்ஸ் தான் ஜெபம் பண்றாங்க. 24 மணி ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வசனம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. நார்த் இந்தியாவிலேருந்து 80% ஜனம் எங்கேருந்து வராங்க? வட இந்தியாவிலேருந்து வராங்க. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் எல்லா மொழிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. பைபிள்ஸை வச்சிருக்காங்க. அங்கே வந்த வட இந்தியாக்காரன் பைபிளை தூக்கி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு பைபிளை பிடுங்கிட்டு போகிறான். கையை தட்டுங்களேன். அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து பெண்கள், இந்து பெண்கள் எல்லாம், வட இந்திய பெண்கள் முந்தானையை சேலை இப்படி பிடித்துக்கொண்டு மேலே இந்த கிராஸ் மேலே அங்கே பார்த்துட்டு கண்ணீர் வடித்து கீழே அவங்களுக்கு தெரிந்த பாணியில் ஜெபிக்கிறது பார்த்து அழுது நானும் தம்பி பிரைட்டு இந்த பசங்கள்லாம் அழுதும். நாமெல்லாம் என்ன ஊழியம் செய்கிறோம்? ஒரு பெண்ணுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை பாருங்கள். இவ்வளோ பெரிய தியாகமா? எத்தனை 1000 ஏக்கர், எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ். அவன் சாஃப்ட்வேர்லேருந்து ஐடி கம்பெனிலேருந்து எல்லா பிஸ்னஸ்மேனும் சிஎம்சிக்குன்னா 1000 கோடியா அள்ளி கொட்டுறான். கையை தட்டுங்களேன். அதான் நான் சொன்னேன், ஊழியங்கிறது அழைப்பு. அங்கே கொண்டு வந்து ஒரு விதை விழுந்தது பாருங்க, வேலூர்ல ஒரு கிராமத்தில் மரத்துக்கடியில். தேவனுடைய அழைப்பு, நம்முடைய ரட்சிப்பு அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நேற்றிருந்து எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாவட்டத்தை நினைச்சா கிறிஸ்டியானிட்டி பெர்சன்டேஜ் இங்கே தான் கூடுதல், பணக்காரங்க கூடுதல், படித்தவர்கள் கூடுதல், செழிப்பு கூடுதல். ஒரு இளநீ இவ்வளோ பெருசு இருக்கு. எங்கள் ஊரில் மட்டும் தண்ணி தான் இருக்குது, சுருங்கி போய் அதுலேயும் நார்னாராக இருக்கும். என்ன வச்சாலும் வராது பாருங்க. இங்கே எதை வச்சாலும் வரும். எங்கள் கேம்பஸை சுற்றி எத்தனையோ லாரி மண்ணெல்லாம் அடித்து பார்த்துட்டோம். ஒரு தென்னை மரம் முளைச்சி மேலே வந்து காய்க்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டுங்க. எவ்வளவு சபைகள், 24 மணி இந்த சபையில் வந்து நீங்கள் உருளலாம், ஜெபிக்கலாம், கண்ணீர் வடிக்கலாம். ஒரு தடவை சிஎம்சி சுற்றி பார்க்கறதுக்காக போயிட்டு வாங்க. அது ஆஸ்பத்திரி மாதிரியே தெரியாது. ஏதோ ஒரு பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி உள்ள அந்த சேப்பலில் போய் ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படி போன உடனே நமக்கு அழுக தான் வரும். கண்ணீர் வடியும் பாருங்கள். அங்கே மக்கள் கையேந்தி நிற்கிறார்கள். ஒரு மனுஷிக்கு கொடுத்த தரிசனம் நூற்றுக்கணக்கான வருஷங்களாயிடுச்சு, இன்றும் வளர்ந்து நிற்கிறது. இன்னைக்கு நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களை போல அங்கே ஒரு ஒளியும் இங்கே ஒரு ஒளியும் எல்லாம் வச்சுக்கிட்டு குதின்னு குதிக்கிறான். அதுக்கு முன்னாடி நீங்களும் போய் கிறிஸ்டின் காலேஜ் கிரவுண்டில் ஆடுறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தரிசனத்தோடு எழும்புங்கள். நம்முடைய தேசம் எங்கேயோ ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உங்கள் பிரார்த்தனையும் உங்கள் அர்ப்பணிப்பும் உங்கள் பணியும் தான் இயேசு ராஜாவின் கொடியை இந்த மாவட்டத்தில் உயர்த்தணும். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது கிருபை. சங்கீதம் 66:20 சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமது கிருபையை என்னை விட்டு அவர் விலக்கவில்லை. 1 நாளாகும் 17:13, சங்கீதம் 89:33 சொல்வது என்ன? என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல் இருப்பேன். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சற்று கவனியுங்கள். யாரையும் திட்டுறேன், குறை சொல்லணும் மட்டும் தயவு செய்து டைவர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் சொந்த மொழியில் சொந்த எண்ணத்தில் நான் சொல்கிற வார்த்தைகளை உள்ளே கொண்டு போய் விடாதீர்கள். யார் எனக்கு பயங்கரம் அல்ல, யார் எனக்கு வேண்டாதவர்கள, எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள். நான் தேவ மனுஷரான் என்று உங்களை நேசிக்கிறதுனால் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை விட்டு விடாதிருங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, எங்க அப்பா அம்மா உங்களை ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுடைய முயற்சி அல்ல சுவாமி, உங்களுடைய கிருபை சொல்லுங்க. உம்முடைய கிருபை, இந்த கிருபையினால் தான் நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீர்கள்.
இந்த கிருபையினால் தான் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறீர்கள். இந்த கிருபையினால் தான் இந்த சம்பளம் வாங்குகிறீர்கள். இந்த கிருபையினால் தான் வீடு கட்டி இருக்கிறீர்கள். இந்த கிருபையினால் தான் உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அவர் உங்கள் தகப்பன் மீது, தாயின் மீது, பாட்டியின் மீது, தாத்தாவின் மீது வைச்ச கிருபை. அவர்கள் அவர் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தார்கள். எனவே தான் இந்த சந்ததி வரை ஆசீர்வாதம். அது கொஞ்சம் கொஞ்சம் கழுத தேஞ்சு கட்டரும்பானது மாதிரி நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் மங்கி 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 போய் கொண்டிருக்கிறது. வேண்டாம், தயவு செய்து கேட்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் ரட்சிப்பை அப்படியே நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தினம் சாப்பிட்ற தட்டை 3 நேரம் விளக்குறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு தடவை கழுவாங்க, அப்புறம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு தடவை கழுவுறாங்க, அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு இன்னொரு தடவை கழுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முருங்கைக்காய் சப்பி போட்ட உங்கள் வீட்டுக்காரரு அந்த பிளேட்டை அதே எச்சில் தட்டோட மத்தியானம் கொண்டு வைங்க. என்னடி இது கழுவலையா? நீங்கள் சாப்பிட்டது தானே, எனக்கு தலைவலிச்சது அதனால் கழுவல. இப்போ சாயங்காலமாக கழுவிக்கிறேன், மத்தியானம் மீன் குழம்பு முள்ளெல்லாம் போட்டு வச்சாச்சு, அதே தட்டு இருக்குது. நைட்டு சப்பாத்தியை வைக்கும்போது அதே தட்டில் வச்சா என்ன கழுவலையா? என்ன காலையில் கழுவிக்கலாங்க. உங்களை கழுவி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். தொண்டைக்கு கீழே போனால் வேற மாதிரி போகிற சாப்பாடை சாப்பிடுகிற சாதாரண மனிதனை கூட தான் சாப்பிடுகிற தட்டை 3 நேரம் கழுவ தெரியுமானால் அதை விட வெளியேறப்பட்ட இந்த வார்த்தையாக ஆகாரம் உங்கள் இருதயத்துக்குள் போகும் பொழுது எத்தனை வாட்டி சுத்தம் பண்ணணும்? கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு இரவு, tonight expecting a miracle right now, brother and sisters. தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அந்த கிருபை உங்களுக்கு போதும். எனவே பவுலடியான் சொல்லுகிறான், என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை ஜெபம் செய்தேன், ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்றார். இந்த கிருபையை பிடித்துக் கொள்ளுங்கள். கிருபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதியில்லாத ஒரு மனிதன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு என்ற அர்த்தமாம். தகுதியில்லாத ஒரு மனுஷன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு என்ற அர்த்தமாம். இந்த தயவினால் உங்களை உயர்த்த போகிறார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறார், உங்கள் பேரப்பிள்ளைகளை உயர்த்த போகிறார். 1000 தலைமுறைக்கு அவருடைய இறக்கம் உங்கள் மேல் இறக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் இரவு 9:20 மணிக்கு இதே போல் ஒரு தென்னிந்திய திருச்சபையிலே பாலக்காடு மாவட்டத்தில் ஒரு மலையாள திருச்சபையில் வைத்துத்தான் எங்களையும் என் குடும்பத்தையும் இயேசு பிடித்தார். கைகளை தட்டி. எங்கள் அப்பா பேர் பரமசிவன். பரமசிவனை பேர் சொல்லி அழைத்தார். 25 முடிந்தது. இயேசு தெய்வம் என்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை எனக்குள் வந்தது. 27ஆம் தேதி அதுக்கு அடுத்த நாள் எனக்கு மாலை போட்டு மலைக்கு அனுப்பணும்னு எங்கள் அப்பா வேண்டிட்டு இருந்தார். மாலை போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே இயேசு பிடிச்சிட்டார். கைகளை தட்டுங்களேன். அப்போ எங்கள் அம்மாவோட வேலை பார்க்குற திருச்சூர் குன்னங்குளம் என்ற இடத்தைச் சேர்ந்த திருமதி ரோசி ஜோஸ் என்ற தம்பதியினர் தான் அந்த ஆலயத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போனார்கள். அடுத்த நாள் என்னை அழைத்து கொண்டு மலையில் மேல் ஜெபம் பண்ணதுக்கு கொண்டு போனார்கள். யானையெல்லாம் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன யூனியன் சர்ச் சிலுவை வைத்து மலை மேலே அடர்ந்த காட்டுக்குள் இருக்கிற உச்சியில், மலை உச்சியில் அங்கே போனார்கள். அவர்கள் கவிழ்ந்து கிடந்து ஜெபம் பண்ணார்கள். அவருடைய அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி ஜெபம் பண்ணுவதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே போட்டு இப்படி அமைதியாக நின்று பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே, அப்படி பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவினாலே அப்படின்னு நான் சொல்கிறத கேட்டிருக்கேன். இங்கே என்னடா இவங்க என்னமோ பாஷை பேசுகிறாங்க, என்னடான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேலே வானத்தை பார்த்தேன். பகல் 11:20 மணி. மில்லியன் மைல்களுக்கு அப்பால் 1000 சூரியன்கள் ஒரே நேரத்தில் பிரகாசித்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஒளி மனித சாயலி சிங்காசனத்தின் மேல் அந்த வெளிச்சம் இருந்தது. அங்கிருந்து ஒரு கேஸ் லைட்டர், ஸ்டவ் பற்ற வைக்கிற லைட்டர் ஸ்பார்க் மாதிரி சின்ன நெருப்பு துளி வந்து என் தலையில் விழுந்தது. எனக்குள்ள ஒரு கரடி போன்ற ஒரு அசுத்தமான உருவம் எழும்பி அங்கே போய் விழுந்து சாம்பலாயானது. என 20 அடிக்கு தூக்கி எறியப்பட்டேன். 4 மணி நேரம் அந்த ஒளியிலிருந்து எனக்கு சத்தம். என் ஆண்டவர் என்னோடு பேசினார். கைகளை தட்டி பரமேஸ்வரன் மகனோடு இயேசு பேசினார். 4 மணி நேரம் என் ஊழியத்தை செய், உலகமெங்கும் என் தீர்க்கதரிசியாக உன்னை பயன்படுத்துகிறேன்,
உன்னை நான் அதற்கென்று அழைத்தேன்னா, ஊழியனா தெரியாது, சபைனா தெரியாது, பாட்டுனா தெரியாது. நான் தான் படிக்கிறதுக்காக கேரளாவிலிருந்து தமிழ் படிப்பதற்காக அக்ரஹாரத்தில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டார்கள். எனவே தான் என் ஸ்லாங் வந்து இடையிடையே அந்த பிராமின் ஸ்லாங் வந்துடும். நான் பிராமின் அல்ல, ஆனால் வளர்ந்தது பேசினது எல்லாமே அந்த அக்ரஹாரத்தை தமிழ் தான் வரும். அப்போ இப்போ என்னாச்சு, இந்த மருந்துக்கு கூட மழைக்கு கூட சர்ச்சு பக்கம் போனது கிடையாது. பொட்டு வைக்காதவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நான் ஆண்டவர் என்னோடு 4 மணி நேரம் பேசினார். ஊழியத்தை செய் என்றார். எல்லாம் கேட்டுக்கொண்டேன். கடைசியில் ஒரு வார்த்தையை கேட்டேன், நல்லது சுவாமி, உம்முடைய வேலையை செய்கிறேன், ஆனால் ஒன்று, நான் போகும் இடமெல்லாம் நீ என்னோடு வர வேண்டும். கைகளை தட்டி அவர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருகிறேன். கையை பிடித்தார். அன்று பிடித்த கரம்தான் இன்று வரை என்னை பிடித்திருக்கிறார். கடைசியை பிடித்திருப்பார். போகிற இடங்களெல்லாம் ஆண்டவர் வந்து நிற்கிறார். அதிசயங்களை செய்கிற எல்லா தேசங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் வெள்ளைக்கார சபைகளிலும் போய் பேசுகிறேன். எல்லா இடங்களிலும் ஸ்டேடியங்களிலும் மைதானங்களிலும் பேசுகிறேன். போகவும் முதல் நாள் 2000 ஆனால் 2ஆம் நாள் 4000, 3ஆம் நாள் 10000. இப்படி ஜனம் கூடும் பாருங்கள். பேர் தெரியாது, ஊர் தெரியாது, அடையாளம் தெரியாது ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கைகளை தட்டி அசையாத ஒரு பிரசங்கம், பழைய பாட்டுக்கள், கீர்த்தனை, ஆண்டவர் அழைத்த அழைப்பு. கைகளை தட்டி பரமசிவன் மகனுக்கு கொடுத்த அந்த கிருபை ஏன் உங்களுக்கு கிடைக்காதா? பரமசிவன் மகன் பேசுகிறேன், சாமுவேலும் மன்னாலும் எஸ்தரும் உட்கார்ந்து கேட்கிறீர்கள். உங்க தலைவிதி, இது என் பாக்கியம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஈவு தெய்வத்தின் தானமற்றே, ஆண்டவருடைய ஈவு. 1 நாளாகமம் 16:34, 2 நாளாகமம் 7:3, சங்கீதம் 100:5, 106:1, 107:1, 108:1, 118:1, சங்கீதம் 136:1. இவைகளெல்லாம் சொல்வது என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கை தட்டுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாவீரனாகிய நெப்போலியன் வீட்டுக்கு ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி தன் இராணுவத்தில் சேர்க்க சொன்னான். அப்பொழுது ஒருவன் பயந்தான். திருமணமாயிருந்ததே. அவனால் இராணுவத்தில் போய் இளமையில் இப்ப திருமணமாகி நான் சாக விரும்பவில்லை என்று பயந்து நடுங்கினான். அவனை பார்த்து ஒருவன் இறக்கப்பட்டான். அவன் சொன்னான், உனக்கு பதில் நான் போகிறேன் என்று. அவன் போனான். யுத்தத்தில் அந்த மனிதன் இறந்து போனான். இவன் பேருக்கு மாற்று பேராக போனவன். மறுமுறை ஆளெடுத்தார்கள். அப்பொழுது இந்த மனுஷனை கூப்பிட்டு நீதான் போக வேண்டும் என்றார்கள். நான் ஏற்கனவே இராணுவத்தில் சேர்ந்து செத்து போய்விட்டேன் என்றான். நெப்போலியனுடைய அதிகாரிகள் திகைத்தார்கள். என்ன சொல்லுகிறாய்? எனக்கு பதில் ஒருவன் வந்து எனக்கு பதில் மாண்டிருக்கிறான். இனிமே நான் சாகுவதற்கு ரெடி ஆயத்தமா இல்லை, நான் வரமாட்டேன் என்றான். விசாரித்தார்கள், உண்மை, விட்டுவிட்டார்கள். உங்களுக்கு பதில் ஒருவர் மாண்டிருக்கிறார், உங்களுக்கு பதில் ஒரு சுமந்திருக்கிறார், உங்களுக்கு பதில் உங்கள் பாரங்களை, துக்கங்களை, வேதனைகளை, சஞ்சலங்களை, தரித்திரத்தை, அக்கிரமத்தை, பாவத்தை, சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். எனவே நீங்கள் சுமக்க தேவையில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த மரணத்தின் சாபத்திலிருந்து இயேசு உங்கள் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஏசாயா 53:5, 53:10, 53:12, 1 பேதுரு 2:24, 1 யோவான் 2:2, 1 யோவான் 1:7, கொலோசியர் 2:15, எபிரேயர் 2:10, 2:18, ஏசாயா 63:9, 2 கொரிந்தியர் 8:9. இவைகள் எல்லாம் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் மீறுதல்களையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று. ஒரு அல்லேலூயா. இனிமே நீங்கள் சுமக்க தேவையே இல்லை என்று உங்கள் வீட்டுக்குள் அந்த ஆண்டவருடைய கிருபை வரும். உங்கள் நீதியை நம்பி அல்ல, உங்கள் ஜெபத்தை நம்பி அல்ல, உங்கள் உபாசத்தை நம்பி அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பை நம்பி அல்ல, அவரே கிருபையினால் உங்களுக்கு இறங்குவாராம். கைகளை தட்டி நீங்கள் அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதர பலியாய் ஒப்பு கொடுத்ததினால் நம் மேல் வைத்த அன்பை தேவன் விளங்க பண்ணினார். 1 யோவான் 4:10 அப்படி சொல்லுகிறது. தேவன் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எத்தனை சந்தோஷம்! ரோமர் 5:8 சொல்லுகிறது, நம் பாவிகளாய் இருக்கையில்
கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னிலே அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட உயிர்த்திருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பு உங்கள் சிரசில் தங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பிலிப்பியர் 2:6-7 சொல்லுகிறது, அவர் வெறுமையானார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இந்த ஈவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான தேவன் உங்கள் மேல் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும். எனவே தான் சங்க வேதநாய சாஸ்திரியார் பாடின ஒரு பாடலில் இப்படி எழுதினார், சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த பாட்டை? அந்த வாசகத்தையும் வாசிக்கணும். சொந்த ஜனமா யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த பாலஸ்தீனம் எங்க இருக்கிறது? இந்த இந்தியா எங்க இருக்கிறது? இந்தியாவில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டம் எங்க இருக்கிறது? நம்ம முற்பதாக்கள் பேர் என்ன? சார்லஸ், எட்வின், ஆசிர், ஆசீர்வாதம் எப்படியா இருந்திருக்கும்? மாடசாமி, ராமசாமி, கந்தசாமி, ஏதோ ஒரு சாமி இருந்திருக்கும். ஆபிரகாமையும் ஆறுமுகத்தையும் இணைத்தார் கைகளை சட்டி. மலை நார்த்தங்காயும் கடல் உப்பையும் காம்பினேஷன் பண்ணி நம்ம ஒன்று பண்ணுவோம், என்னது ஊறுகாயா? அதே மாதிரி பரமசிவன் மகன் எங்கே? திருநெல்வேலி மாவட்டம் எங்கே? பாலஸ்தீனம் எங்கே? அங்கே இருக்கிற ஆபிரகாமுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசுவின் இரத்தத்தினால் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்படி அந்த பாடல் சொல்லுகிறது, சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடித்துதி மனமே. கைகளை தட்டி பாடித்துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பாடித்துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே.
ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து ராபரண்டம் மூடை மந்தையில் சேர்த்து ராபரண்டம் மூடை மந்தையில் சேர்த்து ராபரண்டம் மூடை மைந்தர்கள் ஆக்கின சந்தோஷத்துக்காக மைந்தர்கள் ஆக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே மரனை கொண்டாடி துதி தினமே கைகளை தட்டி ஆவியில நம்பி எத்தனை தீர்க்கரநேக அப்போஸ்தலர் எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள் எத்தனை தீர்க்கரநேக அப்போஸ்தலர் எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தின் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தின் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தின் இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தரை இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தரை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே சொந்த ஜனமாக யூதர் எழுதிட தொலைவில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை சொந்த ஜனமான யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து ராபரண்டம் மூடை மந்தையில் சேர்த்து ராபரண்டம் மூடை மந்தையில் சேர்த்து ராபரண்டம்
அல்லேலூயா. சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை. எத்தனை தீர்க்கர், எத்தனை போதகர், எத்தனை அப்போஸ்தலர், இத்தனையும் தந்திங்கு. அப்போஸ்தலர் கொடுத்தாரு, தீர்க்கதரிசியை கொடுத்தாரு, எத்தனை போதகர் கொடுத்து தந்திங்கு, இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே. கைகளை தட்டி. எல்லா ஊர்லேயும் வயிற்று வலிக்கு மருந்து, ப்ரெஷருக்கு மருந்து, என்னது சுகருக்கு மருந்து, கண்ணுக்கு மருந்து, எல்லா மருந்து டாக்டர் இருக்காங்க. இங்கே வைத்தியர் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்துக்கும் வைத்தியத்துக்கு தான் ஓடுவீங்க. அப்போ எல்லாத்துக்கும் மருந்து இருக்குதுங்க. ஆனால் பாவத்தை போக்குவதற்கு, ஒரு பாவ சுபாவத்தை மாற்றுவதற்கு ஏதாவது லேகியம் இருக்கா அவங்க ஊரில்? இல்லை. ஒரு ஊசி அதுவும் கிடையாது. ஒரு மாத்திரை குடிச்சுட்டே வராரு பிரதர் வீட்டுக்காரர், ஒரு மாத்திரை கொடுக்கலாம், மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கி கொடுக்க முடியுமா? இருக்கா? இல்லை. நான் எல்லா நாட்டிலும் கேட்டேங்க, பாவத்தை போக்கக்கூடிய மருந்து இந்த உலகத்தில் இருக்கிறதாண்டு போகிற நாட்டிலெல்லாம் சயின்டிஸ்ட் டாக்டர் கேட்டேன், அப்படிலாம் மருந்தே கிடையாது நாங்கள். ஆனால் கிருஷ்ண பிள்ளை சொன்னார், ஒரு மருந்தும் குரு மருந்து சத்குரு மருந்து ஒப்பற்ற மருந்தை நான் சிலுவமிசை கண்டேனே. கைகளை தட்டி. மூவாத முதலவனை முதுசோதரி மொழிப்பொருளை ஓவாத பெருங்குடத்த உத்தமனை சாவாதபடி தனுவெடுத்து துஜம் கட்டுண்ட தேவாதி தேவனை நான் சிலுவமிசை கண்டேனே. கையை தட்டுங்களேன். மூவினைக்கும் முதலாம் மும்முதலம் ஒரு முதலாம் தேவினை கை தொழுதேற்றும் திரிகரண சுத்த நிந்தம் நாவினை கொண்டே தறிய நல்லறத்தின் தனித்தாயை தீ வினைக்கோர் அருமருந்தை நான் சிலுவமிசை கண்டேனே. கையை தட்டுங்களேன். யாரு சாமியில் சொல்லல, யார் சொன்னது? கிருஷ்ண பிள்ளை சொல்றாரு. சிலுவையில் பார்த்தே அந்த மருந்து, அந்த மருந்து தான் என்னை மாற்றியது. என் தீவனையை மாற்றின அந்த மருந்து. இந்த மருந்தை உட்கொண்ட பொழுதுதான் நம்முடைய எதிர்காலம் மாறுகிறது, சுவாபம் மாறுகிறது. வேத வசனம் ஔஷதமாம். கைகளை தட்டுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை ஔஷதம். ஔஷதம்னா என்னது? மருந்துன்னு அர்த்தம். அதாவது கிடைப்பதற்கு அரிதா அறியா மருந்து. இந்த ரட்சிப்பு ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இரவு உங்கள் வீட்டுக்குள் பரலோகம் போல இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து, இந்த கிருபை எப்பொழுது நமக்கு விளங்கும்? முதலாவது, ரட்சிக்கப்படுவது கிருபை. இரண்டாவது, உங்கள் பலவீனத்தில் இந்த கிருபை விளங்குமாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் விளங்குகிற கிருபை. பிரதர், என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க முடியவில்லை பிரதர், ஐ அம் டிப்ரெஸ்ட், நான் மனம் சோர்ந்து போய்விட்டேன், என்ன செய்வேன் என்று கலங்கி வந்திருக்கலாம். உங்களை பார்த்து சொல்ல, என் கிருபையினால் உனக்கு இறங்குகிறேன். கைகளை தட்டி. என்ற பக்தி இல்லை, ஜெபம் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, நான் என்ன செய்வேன் பிரதர்? இயேசு சொல்லுகிறார், என் கிருபையினால் உனக்கு இறங்குவேன். தகுதி இல்லாத மனுஷன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு பல முன்னவனுக்காகவும் சரி, பலனற்றவனுக்காகவும் சரி, உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் ஒன்றுமே எழுதப்படாத ஒரு புத்தகத்தை வைத்திருந்தான். அது ஒரு சிறு புத்தகம். அதில் 3 வர்ணங்கள் இருந்தது, கலர். ஒன்று கருப்பு, அடுத்து சிகப்பு, மூன்றாவது வெள்ளை. அந்த புத்தகத்தை அடிக்கடி திறந்து பார்ப்பான். கருப்பை பார்க்கும்போது பயப்படுவான். பழைய பாவங்கள் ஞாபகத்துக்கு வரும். இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேனா என்று அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுவான். அடுத்த பக்கத்தை திருப்புவான், சிகப்பு வரும். என் பாவத்தை போக்க இயேசு ரத்தம் சிந்தினார் என்று நினைப்பான். அந்த பாவ எண்ணங்கள் அவனை விட்டு போய்விடும்.
மூன்றாவது ஒரு பக்கத்தை திருப்ப வெள்ளையா இருக்கும். தன் ரட்சிப்பு நிலைமையை நினைத்து என் மேல் கிருபை வைத்த தேவனை துதிக்கிறேன் என்பான் கைகளை தட்டி. நாமும் அப்படித்தான் பழைய வாழ்க்கையை விட்டு திரும்புவதற்கு இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துவோம், ரட்சிக்கப்படுவோம், நம்முடைய வாழ்வு முழுவதும் வெண்மையாகிவிடும். ஒரு அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது, உங்களில் சிலர் முன்பு இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனால் அவருடைய இரத்தத்தினாலும் கிருபையினாலும் நீங்கள் மறுபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கைகளை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பலவீனம் எப்படி வரும்? ஒரு மனுஷனுக்கு பலகீனங்கள் வரும். ஊழியக்காரனுக்கு பலகீனம் வரலாமா? நிறைய பேர் கேள்வி, அவர் கூட்டத்தில் எவ்வளவு பேர் சுகமாகனா, அவருக்கு எப்படி சுகம் இல்லாமல் வரும்? எலும்பில்லாத நாக்கு என்கிட்ட பேசுமா? பவுலடியானுக்கு பலவீனம் இருந்ததே. அவர் சொல்லுகிறான், எனக்கு அது சாத்தானின் தூதனை போல முள்ளை போல குத்தி கொண்டு இருக்கிறது. நான் ஆண்டவரை நோக்கி 3 முறை ஜெபம் செய்தேன், அவர் அமைதியாக இருந்தார். கடைசியில் சொன்னார், உன் பலவீனத்தின் பரிபூர்ண பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்றார். எதற்கென பலவீனம்? யாத்திரை, பேச்சு, உபாசம், கள்ள சகோதரா வந்த போராட்டம், குளிர், நிர்வாணம், பசி, பட்டினி, போராட்டம், சிறைச்சாலை, இத்தனைக்கு மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவன் என்னை பிரிக்க முடியவில்லை. சுவிசேஷத்து நிமித்தம் என் உடம்பு பலவீனப்பட்டு விட்டது. என் அன்புக்குரியவர்களை 40 ஆண்டுகள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். முன்பு எல்லாம் ஒரு கூட்டத்துக்கு வருவேன் என்றால் 3 நாள் உபாசம் கிடைப்பேன். என்னுடைய உபாசம் என்பது தண்ணீர் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்க மாட்டேன், அடைத்த கதவு 3 நாட்களுக்கு பின்புதான் திறப்பேன். 3 நாள் வரை தண்ணீர் குடிக்க மாட்டேன். எத்தனை மணி நேரமானாலும் முழங்கால் நின்று ஜெபம் செய்வேன். முழங்கால் தளர்ந்தது, மடக்க முடியாமல் ஆனது. 3 ஆப்ரேஷன் இந்த காலில். இந்த காலை வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபுல்பிட்டே கொண்டு வர்றது, தூக்கி வைக்கிறதுக்கு. இங்கே இருந்து கீழே வேற 3 ஆப்ரேஷன். கழுத்தை ஆட்டி ஆட்டி பாடி செர்விக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு. டாக்டர் சொன்னார் தலை சுத்து. 1997 கார் ஓட்டினது. அதுக்கப்புறம் எனக்கு காரை தொடவே யாரும் விடலை. ரிவர்ஸ் எடுத்தால் மயங்கி விழுந்துருவேன். இவன் வந்தான், அப்புறம் காரை தொடவே விடல. ஒரு கார் எடுக்கிறோம்னா அங்கே போய் ஷோரூமில் கார் எடுத்து ஒரு 10 அடி நகட்டி கொடுத்துட்டு கீயை கொடுத்துருவேன், ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன். ரிவர்ஸ் பார்த்தோன்னா மயக்கம் வந்துடும். இப்பவும் இந்த கழுத்து எலும்பெல்லாம் தேர்ந்து இங்கே ஒரு காலர் போட்டாங்க, முட்டங்காலில் ஒரு காலர் போட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாங்க, முடியாது. இப்பவும் கழுத்தை ஆட்டி ஆட்டி தான் பாடுறேன். அப்புறம் ஹார்ட்டில் ஸ்டண்டு, 2 பிளாக், 1 ஸ்டண்டு, 1 மெடிசனில் ஓடுது. 2 மாதத்துக்கு முன்னாடி மரணத்தின் கடைசி வரை போனேன். அப்போலோ மருத்துவமனை, மீனாட்சி மருத்துவமனை, அப்புறம் சிஎம்சி போய் ஆண்டவர் கிருபையாய் திருப்பி கொண்டு வந்தார், கைகளை சட்டி. அதோடு கூட தான் கடந்த 2 மாதம் ஓய்வில்லாத ஊழியம் கத்திக்கொண்டே வருகிறேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று கத்திக்கொண்டே வருகிறேன். ஆனாலும் பலிபீடத்து நின்று விட்டார். ராஜகுமாரனை போல ஆண்டவர் நிறுத்துகிறார், கைகளை தட்டி. ராஜகுமாரனை போல நிறுத்துவார். பாருங்கள், ஆண்டவர் பேசுவதை உங்களுக்கு சொல்வது எனக்கு இன்பம், அவருடைய வார்த்தையை சொல்வது இன்பம். எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாப்பிங் ட்ரபிள், நிறுத்தவே மாட்டேன். பேச பேச இன்பம். என் வேத புத்தகத்தை திறந்து பார்த்தால் அவர் கோட் ஷூட் போட்டு ஜென்டிலாக வர ஆரம்பிங்க. பைபிளை பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க. கிழிஞ்சி கிழிஞ்சி கந்தலா. 12வது பைபிள் இது. கந்தல் கந்தலா இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் வேத வசனத்தை தியானித்து கொண்டே இருப்பேன், கைகளை சட்டி. வார்த்தை தான் எனக்கு உணவு, இந்த வசனம் தான் எனக்கு மருந்து. அத்தனை பலகீனம். என் பிள்ளைகள் என்னை 5 நிமிடம் உறங்க தூங்க வைப்பதற்கு அந்த பாடுபடுவார்கள். இத்தனைக்கு மத்தியில் ஏன் நிற்கிறேன்? டாக்டர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக உபாசம் பண்ணியிருக்கிறீர்கள், தண்ணீர் குடிக்காமல் போட்டு போட்டு உடம்பை கெடுத்து விட்டீர்கள். டிராவல் 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 15 மணி நேரம் காரில், ஃப்ளைட் இல்லாத இடத்துக்கெல்லாம் காரில் போயிடுவேன். ஒரு வாரத்துக்கு 2000-3000 கிலோமீட்டர் யாத்திரை. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் அல்லது வெளிநாட்டில் கூட்டம். திங்கட்கிழமை மறுபடி பிரயாணம், செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸை பார்ப்பேன், புதன்கிழமை உபாசம், மறுபடி வியாழக்கிழமை யூஸ்வல்.
ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எதற்கு பிரதர்? இந்த பலவீனம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்காக, வசனத்துக்காக எங்களை நாங்களே வருத்தி இருக்கிறோம். கைகளை தட்டி எங்களை நாங்களே வருத்தி கொண்டிருக்கிறோம். உடம்பு இத்து போய் விட்டது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. துன்மார்க்கருக்கு நடக்கிறது போல நீதிமானுக்கு நடக்கிறதே. சாலமோன் புலம்புகிறான், இதுதான் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று. துன்மார்க்கனும் கொரோனா வந்த பொழுது மரித்தான். பாஸ்டர்மார்களும் மரித்தார்கள், அவர்களையும் மரித்தார்கள். பாஸ்டர்மார்களை ஜேசிபி வந்து குழியில் தள்ளிவிட்டது. மனுஷன் தொட முடியவில்லை. மனதுக்கு வேதனையாக இருந்தது. 2 பேருக்கும் மரணம் வரும். 2 பேரும் மண்ணோடு மண்ணாய் போவார்கள். ஆனால் 2 பேருக்கு ஒரே போல நடக்கும். ஆனால் போகிற இடங்கள் வேறு வேறு. கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் பலவீனத்தில் அவருடைய பரிபூர்ண பலத்தை கேட்கிறோம். எல்லாரும் எனக்கு சோமலாம் நம்பவே மாட்டாங்க. எல்லாரும் மரண வீடு போல உலகமெங்கும் மக்கள் ஆள ஆரம்பிச்சாங்க. உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ணே. என்னை மட்டும்தான் ஊழியக்காரங்கள் நிறைய பேர் அண்ணன் கூடுவாங்க, அங்கிள் கூடுவாங்க. அண்ணே உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் எடுக்க மாட்டார். டாக்டர்லாம் கைவிட்டாங்க. டாக்டர் சொன்னார், மருந்து எடுத்தால் பழச்சிக்கணும் தான் டாக்டர், நோ ஹோப் அப்படின்னார். என் தங்கை பின்னாடி இருந்தால் மயங்கி உள்ள போறா. அப்படி என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு ஆள ஆரம்பிச்சா. என் அன்பு மகன் பென்னி, பிரைட், பேரன் எல்லாரும் வந்திருந்தாங்க. நின்று கொண்டிருந்தார்கள். அவரை பார்த்து கேட்டேன், ஏசுநாதரால் முடியுமா சார் அம்மா அப்படின்னு. லேடி டாக்டர். அவங்க சார் அவரால் எல்லாம் முடியும். அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும், நான் போறேன் மதுரைக்குட்டேன். மதுரை வந்து விட்டேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. கடைசி ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்லேடு கொடுத்து விட்டாங்க சேம்சிக்கு. நான் மதுரையில் வந்து இறங்கினேன். சண்டே பிளஸிங் ப்ரேயர்லையும் மெசேஜ் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே சாயங்காலம் ஃபோன் வருது, உடனே நீங்கள் வெள்ளூருக்கு வாருங்கள். ஏன்? இந்த கடைசி டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. கைகளை தட்டி ஒரு செகண்டில் காரியத்தை மாற்றினார். என் அன்பு மகன் பிரைட் இன்னைக்கு வந்து என் அருகில் உட்கார்ந்தான். சொன்னான், அங்கிள் முந்தா நாள் இரவு உங்களை நினைத்தேன். அந்த வெள்ளூர் சிஎம்சியில் வந்து நீங்கள் சேப்பலில் முழங்கால் போட்டு அழுது ஜபித்தீர்களே, அந்த ஜனங்களோடு நீங்கள் இன்று ஜபித்து கண்ணீர் விட்டீர்களே, அதை நினைத்து நான் அழுதுட்டேன் அங்கிள். நம்மளை இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக ஊழியம் செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை சட்டி எவ்வளவு சந்தோஷம். பலவீனத்தினுடைய பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் வரை, அவருடைய வேளை வரும் வரை, அவர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும் வரை, இந்த பூமியில் அவர் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட நாளுக்கு அரை செகண்ட் கூட என்னை ஒருவனும் தொட முடியாது. கைகளை தட்டுங்கள. உங்களுக்கும் அப்படித்தான். ஆண்டவர் நிச்சயித்த நாள் வரை உங்களை ஒருவனும் தொட முடியாது. ஒரு பயனும் தொட முடியாது. ஒரு பிசாசும் தொட முடியாது. ஒரு நோயும் உங்களை கொள்ளை கொண்டு போக முடியாது. அவருக்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. கைகளை தட்டி இயேசுக்கு சாட்சியா நிற்க வேண்டிய காரியம் இருக்கிறது. உங்களுக்கு அவர் அளித்த கிருபை மாறாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னாரு. இன்று இரவு tonight expecting your miracle right now, brother and sister. He is merciful God. He is a father of mercy. அவர் இரக்கங்களின் பிதா. உங்களுக்காக இறங்குவார். எல்லாரும் சொன்னாங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஸ்வீடன், யூரோப் எல்லா நாடுகளிலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க. பிளஸிங் ப்ரேயர் டைமில் அவங்களாம் அழுதாங்க. வெள்ளைக்கார பிள்ளைங்களை என்னை சுற்றி வந்து மதில் உட்காந்துட்டு கூப்பிடுவாங்க. அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா 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 அப்படின்னு கூப்பிட்டு அழுதாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து 4 வாரமும் எனக்கு மீட்டிங். ஞாயிற்றுக்கிழமை அந்த பிளஸிங் ப்ரேயரில் நேரடியாக நான் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலை. அவங்களுக்கு விஷ் பண்ணலை. பயந்துட்டாங்க. என்ன ஆச்சு பிரதருக்குன்னு. போன வாரம் கோயில்பட்டியில் ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஃபோன் எடுத்துட்டு, நான் இருக்கு நல்லா இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுறேன்னு. என்ன சந்தோஷம் மக்களுக்கு. தேவனுடைய மனிதன் வேண்டும். எங்களுக்காக ஜெபிக்கிற நீதிமான்கள் வேண்டும். எங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேச தீர்க்கதரிசி வேண்டும்.
என்று விரும்புகிற மக்களுக்காக கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி எங்களுக்காக வேண்டும். அதுதான் பலவீனத்தில் பரிபூர்ண பலம் பூர்ணமாய் விளங்குகிறது. ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறேன். நான் நடந்த நடையும் வெடித்த கண்ணீரும் என் கால்கள் தேய்ந்திருக்கிறது. உங்க மாவட்டங்கள் நான் வராத கிராமங்களே இல்லை. தென்னிந்திய திருச்சபை எத்தனை பெரிய திருச்சபைகளோ அத்தனையிலும் பேசியிருக்கிறேன். எத்தனை பெரிய மைதானங்கள் இருக்கோ அத்தனையிலும் பேசியிருக்கிறேன். முதல் மார்த்தாண்டம் கிறிஸ்டியன் காலேஜ் கிரவுண்டே எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. கையை தட்டுங்களே, எங்களுக்கு தான் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு தான் பலர் வந்து மீட்டிங் நடத்தினாங்க. 1998 என்று நினைக்கிறேன். 98 8ஆம் வருஷம். என் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்விலே மேடு பள்ளங்கள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், பலவீனம் வரும், அடுத்த நாள் இருக்க மாட்டோம் என்ற சூழல் வரும். பயப்படாதீங்க. அவர் கிருபை நம்மை தாங்கும். கைகளை தட்டி அவர் கிருபை நம்மை தாங்கும். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். பலவீனம் இயேசுவின் ஊழியத்தின் நிமித்தம் தேவ மனுஷர்களுக்கு வருகிறது. எனவே தான் பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களில் நான் விருப்பப்படுகிறேன். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் வரும் பலவீனங்களில் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:7-10 அப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவனோடு நின்று அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலையாக்குவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மிஸ் என்ரிகாட் என்ற ஒரு மிஷனரி அம்மா யூரோப்பிலிருந்து ஆப்பிரிக்க தேசத்துக்கு கப்பல் வழியாக ஊழியத்துக்கு போகிறார்கள். ஆண்டவருடைய அழைப்பு பெற்று போகும் வழியில் அவருக்கு கடல் ஒவ்வாமை அலர்ஜி. கடல் சிலருக்கு பிடிக்காது, அலர்ஜி ஆகிடும். ஓமையினால வாந்தி எடுக்க ஆரம்பித்தார்கள். நிறுத்த முடியாத வாந்தி. கடலில் கப்பல் இருக்கிற வைத்தியர்கள் எத்தனையோ சிகிச்சை செய்து பார்த்தார்கள், ஒன்று முடியவில்லை. என்ன கொடுத்தாலும், பச்சை தண்ணீரை கொடுத்தாலும் வாந்தி, சாக போகிறார்கள். டெஸ்ட் பண்ணாங்க, ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தா மட்டும் ஒன்றும் செய்யாது. இருக்கிற ஆரஞ்சு பழங்கள்லாம் அவருக்காக வச்சுக்கிட்டாங்க. பிழிந்து கொடுத்தார்கள். அப்பெல்லாம் 3 மாதம் 6 மாதம் ஆகும் போய் சேரதுக்கு. இப்போ ஆரஞ்சு பழம்லாம் தேர்ந்தெடுச்சு. இவர்களை பராமரித்து கொண்டு வந்த நர்ஸ் செவிலியர் சொன்னார், மிஸ் என்ரிகாட், நாளையிலிருந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீங்கள் கப்பல்லே மாண்டு போவீர்கள், நாங்கள் தூக்கி கடலில் போட்டு விட்டு தான் போக வேண்டும். உங்களுக்கு நாளையிலிருந்து சாப்பாடு இல்லை, என்ன செய்ய போறீங்க? மிஸ் என்ரிகாட் சொன்னார்கள், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். கைகளை சட்டி அந்த பெண் சிரித்தாள். நர்ஸ், நடுக்கடலில் அவங்க ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எஸ், நடுக்கடலில் பார்ப்பார். அவள் சிரித்து கொண்டே போய்விட்டாள். கொஞ்ச நேரமானது. இந்த கப்பல் போய் கொண்டு எதிர் திசையிலிருந்து ஒரு கப்பல் வருகிறது. அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். கப்பலுக்கு ஒரு இன்டர்நேஷனல் சைன் இருக்கு, சிக்னல். எனக்கு எங்களை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இந்த கப்பல் இருந்து குடி தண்ணீரை அந்த கப்பலுக்கு மாற்றினோடனே, இந்த கப்பல் எங்கேருந்து எங்கே போகிறது? இந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு ஆரஞ்சு பழங்களை ஏற்றி கொண்டு போகிறது. அப்படி சொன்ன உடனே இந்த கப்பல் கேப்டனுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு அம்மா இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆரஞ்சு பழத்தை தவிர இது கொடுக்க முடியாது, கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிற, ஒரு கப்பல் நிறைய எடுத்துக்கங்க. நாங்கள் வாரி கொட்டி 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 எத்தனை நாட்கள் அங்கே போய் சேரணும் அவ்வளவு ஆரஞ்சு பழங்களை இங்கே ஸ்டோர் பண்ணினார்கள். வந்தாள் அந்த நர்ஸ். அந்த அம்மாவை பார்த்து சொன்னாள், உங்கள் ஆண்டவர் பெரியவர், நடுக்கடலிலும் உங்களுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி உங்களுக்கும் அப்படி செய்வார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரச்சையும், பொல்லா உலகினில் போக்குவரச்சையும், நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
காலை சொல்லாட ஒட்டார் ஊரங்காது காப்பவர் காலை சொல்லாட ஒட்டார் வேலையில் நின்றேஸ்ர வேலரை காத்தவர் வேலையை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழலவரே என்னை ஆதரிச்சிடும் பக்த நிழலவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டோனை அக்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் வெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என் எல்லா ஒத்தாசை எந்த நோக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீதிமான்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்களாம். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, அவர் இரக்கங்களின் பிதா, சகலவிதமான ஆறுதலின் தேவன். சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்களே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. மத்தேயு 28:20 சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். Fear not, I am with you always. சகல நாட்களிலும் அவர் உங்களோடு இருப்பார். கிருபையினால் இறங்குவார், பலவீனத்தை மாற்றுவார். உங்களுக்கு அவர் கிருபை போதும். கையை தட்டுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அவர் கிருபை உங்களுக்கு போதும். கிருபையினால் நித்திய ஜீவனையும் கொடுப்பாரா. ரோமர் 5:17 சொல்லுகிறது, அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாக மரணம் நம்மை ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே கிருபையின் பரிபூர்ணத்தின் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கைகளை தட்டி. முந்தின ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் மரணம் பாவம் வந்தது. பிந்தின ஆதாம இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் நிமித்தமாய் ஜீவன் வந்ததாம். கைகளை தட்டுங்களே. முதலாம் மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே மரணமும் பாவம் வந்தது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே உங்கள் நித்திய ஜீவன் வருகிறது. கிருபையினால்தான் நமக்கு முடிவு. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை ஒன்று தீர்மானியுங்கள். ஆண்டவரே, இந்த உலகில் 140 கோடி இருக்கும் இந்த இந்திய தேசத்தில் எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே, நீர் எங்கள் குலதெய்வம் என்று சொல்லும்படி வைத்தீரே, எத்தனை பாக்கியம். நடிகர் ராஜேஷ் என்று ஒருவர் காலமானா இன்றைக்கு அடக்கம் நடக்கிறது. அவர் பயங்கரமான தத்துவங்களை பேசுவார். கொஞ்ச நாள் சோசியம் எல்லாம் பார்த்தாரு, கொஞ்சம் பஞ்சாங்கம் பார்த்தாரு, எல்லாமே பார்த்தாரு. கடைசியில் சொல்லி முடித்தார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கைகளை தட்டி. அவர் கல்லறையில் எழுதி வைத்தார், மாயை மாயை எல்லாம் மாயை. கல்லறை 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி வச்சிருந்தாராம். கிறிஸ்தவ சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்தவர் நடிக்க போனார். அறிவு பெருத்தது. பழைய நண்பர்கள் அந்த
பயங்கர அந்த உலக சிந்தையோடு சேர்ந்து எல்லாம் செய்தார். எப்படி அடக்கம் பண்ணுவார் என்று பார்த்தேன். கடைசியில் நம்முடைய ஆராதனை முறையின்படி இன்றைக்கு அடக்கம் பண்ணினார்கள். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை காட்டிலும் முடிவுதான் முக்கியம். எப்படி தொடங்குகிறோம் என்பதல்ல, எப்படி முடிகிறோம் என்பதுதான். எல்லாருக்கும் அதை சொல்லும்பொழுது எல்லா பிரசங்கம் வருவான், இப்படி தான் கூச்சல் போட்டு போகிறான், எல்லாரும் பாவி பாவிங்கிறான். நாங்கள் என்ன பாவிகளா? 100 வருஷம் கிறிஸ்தவர்கள், தாத்தா முப்பாட்டங்காலத்திலேருந்து நீ பரமசுயமாக வந்து இங்கே பேசுகிற எல்லா பிரசங்கமாருக்கும் ஒன்று வச்சுருக்கான், யா பாவி மனந்திரும்பு, பாவி மனந்திரும்பு, பாவி மனந்திரும்புன்னு. நாங்கள் என்ன பாவிகளா? பாருங்க, ஒரு மனுஷன் என்ன தொழில் செய்கிறானோ அதை வைத்து தான் சொல்லுவாங்க. நீதிமன்றத்தில் வக்கீலுக்கு வழக்காடுகளை வக்கீல்போம், காவல்துறையில் இருக்கிறவங்கள போலீஸ்காரம்போம், வைத்தியம் செய்கிறவங்கள வைத்தியர்போம். அப்புறம் விற்கிற பொருளை வச்சு கூப்பிடுவோம், ஏன் மீன் அப்படிம்போம். மீன்காரனை எப்படி கூப்பிடுவோம்? ஏன் மீனும்போம். வெங்காயம் விற்கிறவனை ஏ வெங்காயம் இங்கே வாம்போம். என்ன பொருளை விற்கிறானோ அந்த பொருளை வைத்து தான் கூப்பிடுவோம். அப்போ நீதிமான்களை நீதிமான் என்கிறோம், போதகர்களை போதகர் என்கிறோம், பிரசங்கிமார்களை பிரசங்கிமார் தீர்க்கதரிசி என்கிறோம். முற்றிலுமே பாவம் செய்து வாழுகிறோம். அப்போ எப்படி கூப்பிடணும்? ஏ பாவி மனந்திரும்பு, கையை தட்டுங்களேன். நாளை தள்ளி போடக்கூடாது. இது எதுக்குமே காலமே நிர்ணயிக்கப்படாத ஒரு காரியம் இருக்குமானால் அது ரட்சிப்பு. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணை நாள். உடனே தள்ளி போடாம காலமே குறிக்க. ஒரு ஆடு கோழிக்காவது கிறிஸ்துமஸ் தீபாவளிக்குன்னு சொல்லி கவுத்தி போட்டு அடிப்பாங்க. மனுஷன் அடிக்கிற நாள் யாராவது சொல்றாங்களா? ஐயா நேற்று தானே பார்த்தேன். ஆமாங்க ஐயா, 10 ரூபா போனார், நெஞ்ச பிடிச்சிரு, மேரா பேட்டா மர்கையா, அரே பையா ஜல்தி ராவோ. போயிடும், பொட்டுன்னு போயிடும். காயமே பொய்யடா, காற்றடைத்த பையடா, வெந்த சோறும் நொந்த காயும் போட்டடைத்த பையடா, மாயனார் செய்து வைத்த மண்பாண்ட ஓடு டப் போயிடும். வந்து மூக்கில் பஞ்சு வச்சு அடக்கமாக படுத்திருப்பார் பாரு. வயலட்டாரன் ஒரு பாட்டில் சொன்னாங்க, சாவில் விளங்கும் அடக்கம் அல்ல, சத்தத்தை அடக்கும் அடக்கம் அல்ல, சாந்த சொருபி ஏசு நுகத்தில் சாய்ந்திருப்பதே இச்சை அடக்கம். கைகளை தட்டி. சாவில் விளங்கும், செத்தப்புற பேச முடியுமா? அந்த அடக்கம் அல்ல. சத்தம் அடக்கி பேசுறது அடக்கம் அல்ல. என்ன அடக்கமா? இச்சை அடக்கம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்குள் நாம் கட்டுப்பட்டு வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தட்டும். நம்முடைய திருச்சபை என்றால் மற்றவர்களுக்கு மத்தியில் மாதிரி இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவம் என்று சொல்லவே இல்லை. கிறிஸ்தவம் என்ற வார்த்தையே நாம் பறைசாற்றி கொண்ட செல்ஃப் டிக்ளேர்டு இல்லை. புறஜாதியார் நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை. அவர்கள் கிறிஸ்தவை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவர்கள். கைகளை தட்டி. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை, சீடர்களுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு மற்றவர்கள் சொன்னார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஏன்னா கிறிஸ்துவை போலவே வாழ்கிறார்கள் என்று. நம்மை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரி சொல்ல முடியுமா? கோழி வந்துருச்சுன்னா, அவ கோழி பறந்து வச்சு இயேசுவின் ரத்தம் செய்யும் சாத்தானே, அல்லேலூயா சோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தன் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பட்டை போட்டிருந்தா கொட்டை போட்டிருந்தா பிச்சை கொடுக்கறது இல்லை. இல்லை இல்லைப்பா அப்படிங்க. ஏன் சிஸ்டர் கொடுக்கல? அவன் பட்டை அடிச்சிருக்கான் பிரதர், கொட்டை போட்டிருக்கான் பிரதர். ஆண்டவர் கிறிஸ்தவ பிச்சைக்காரனுக்கு அவா கொடுக்க சொன்னார். அல்ல இஸ்லாம் பிச்சைக்காரனுக்கு, யூத பிச்சைக்காரனுக்கு கொடுக்க சொன்னாரா? அவர் பட்டையும் பார்க்க சொல்லல, கொட்டையும் பார்க்க சொல்லல, தொப்பியும் பார்க்க சொல்லல, சிலுவையும் பார்க்க சொல்லல. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கைகளை சட்டி. ஏழைக்கு இறங்கணும். பாவத்தை விட்டுருங்க. ஏன் பாவி பாவின்னு சொல்லுது விட்டுருங்க பிரதர், எங்களை சொல்லாதீங்க. உங்கள் தொழிலை வைத்துத்தான் உங்கள் பெயர். அப்போ என்ன சொன்ன? ஏ பாவி மனந்திரும்பு, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, கன பொழுதினில் காயம் மறந்து போம், காலமிருக்கையில் சீலமதாக நீ, கன பொழுதினில் காயம் மறந்து போம், காலமிருக்கையில் சீலமதாக
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கர்த்தனை நீ மறந்தால் அவர் கற்பனையை துறந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவவழி சிரிந்தாய், புத்தி கட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, உத்தம மேய்ப்பனா கத்தி அழைக்கின்ற, புத்தி கட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, உத்தமமைப்பராய் கத்தி அழைக்கின்ற, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. துக்கமடையாயோ பாவி, துயரமாயோ, மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ, இக்கணம் பாவ கசப்பை உணராயோ, தக்க அருமறை பக்கம் தொடராயோ, இக்கணம் பாவ கசப்பை அறியாயோ, தக்க அருமறை பக்கம் தொடராயோ, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. உன்னை நீ நம்பாதே, இந்த உலகையும் நம்பாதே, பொன்னை நீ நம்பாதே, எந்த பொருளையும் நம்பாதே, தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்று, தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்று, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, கனப்பொழுதினில் காயமறந்து போ, காலமிருக்கையில் சீலமதாக நீ, கனப்பொழுதினில் காயம் மறைந்து போ, காலமிருக்கையில் சீலமதாக நீ, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, இப்போ குணப்படு பாவி, இப்போ குணப்படு பாவி. இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள். இந்த கிருபையினால் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மீட்பு, பலவீனத்தில் கிருபை, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும்
மாறாதவர்கள். எழுப்பி நிற்போமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தேவ கரம் உங்களை தொடப்போகிறது. அற்புதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இயேசு வரப்போகிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு வரப்போகிறார். இந்த கிருபை பெற்ற வீடாய் உங்கள் வீடு மாறட்டும். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். அப்பா, என் வீடு கிருபை பொருந்திய வீடாய் மாறட்டும். மரியாளுக்கு தேவதூதன் வீட்டுக்குள் புகுந்த உடனே சொன்னான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்னார். என்னை பார்த்து அப்படி சொல்ல, என் குடும்பத்தை நீர் சத்தியத்தில் நடத்தும். சொல்லுங்க மகளே, சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் மாசில்லாமணி தேவனுடைய வல்லமை உள்ள கரங்களை தொடுகிறது. ஆல்பர்ட், தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. வசந்தா, தேவன் இழந்ததை திரும்பி தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி. லீமா, தேவனுடைய கரமனை தொடுகிறது. சாபத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி நன்றி இயேசு சுவாமி. செல்வகுமாரி, தேவனுடைய கரமனை தொடுகிறது. உன் சாபம் உன்னை விட்டு தொலைந்து போகிறது. ஜோஸ், தேவ வல்லமை நான் இப்பொழுது இழந்தது தேவன் திரும்பி தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. தேங்க் யூ ஜீசஸ். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி. இயேசு உங்களை தொடுவதை பார்க்கிறேன். ஒவ்வொரு அருகிலும் தேவனுடைய கரம் இறங்குகிறது. ஒவ்வொரு அப்பான்னு சொல்லு மகளே, வாயை திறந்து சொல்லு. அப்பா, இயேசு அப்பா என்று அழைத்து பார். உன் அருகில் இயேசு வருவார். உன் வாயை விரிவாய் திற, நன்மை நான் நிரப்புவார். Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonder working Father. We all come to ourselves, Father, Father with the Holy Spirit in the name of Jesus, right now, right now. ஒவ்வொரு அருகிலும், ஒவ்வொரு அருகிலும், ஒவ்வொரு அருகிலும் தேவ கிருபை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பலவீனத்திலும் வியாதியின் மீது இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. ஐயா, என் பிள்ளைகள் எனக்கு அடங்குவதில்லை. ஐயா, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை. ஐயா, கடன் பாரம் எங்களை வாட்டுகிறது. என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. அங்கிள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. ஐயோ, செய்யக்கூடாத தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறேன். இயேசு என்னையும் மன்னிப்பாரா? தமது கிருபையை எனக்கு தருவாரா? கெஞ்சுகிற உன் பக்கத்தில் இயேசு இப்பொழுது வந்து நிற்கிறார். சொல், அப்பா என்னை தொடும் என்று சொல்லு மகளே. அப்பா என்னை தொடும் என்று சொல்லு. பொல்லாத பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டும் நினைக்கிறேன் பிரதர், என்னால் முடியவில்லை. I am depressed. கூச்சல் போடு, ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. தேவ கரம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. Thank you Jesus, wonderful Jesus. தேவனுடைய கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. எங்க வீட்டுல ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது பிரதர். எந்த நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, தடையாகிக்கிட்டே இருக்கு, பரம்பரையா தடையாகி கொண்டே இருக்கிறது பிரதர். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா அப்படி சொல்லுங்க. வலது கை உயர்த்தி காண்பீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் தடை, எந்த காரியத்தை எடுத்தாலும் தோஷம். ஏதோ ஒரு சத்துரு போராட்டங்கள் குடும்பத்தை அலக்கழித்து கொண்டே இருக்கிறது. வெளியே இருக்கும்போது நல்லா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்த உடனே சண்டை, குடும்ப ஜெபம் நடக்க மாட்டேங்குது, ஒரே சமாதான குலைச்சல். எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் தடையாகி போய் விடுகிறது என்று சொல்ல வலது கை உயர்த்தி காண்பீங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். இயேசு உங்களை தொட போகிறார். என் அன்பு சகோதர சகோதரி, ஒரு கணவன் மனைவி இங்கே வந்திருக்கிறீர்கள். கடந்த 3 வருஷம் 4 மாதங்களாக ஒரே போராட்டம், எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். சொந்தத்துக்கு கொடுத்து 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 அவமானம், நம்பி பல பொருட்களை இழந்தீர்கள். இப்பொழுதும் நாம் குடும்பமா என்ன செய்ய முடியும் என்று கலங்கித்த நேற்று வரவில்லை, இன்றுதான் வந்திருக்கிறீர்கள். கணவனும் மனைவியாய் வந்திருக்கிறீர்கள். 3 வருடம் 4 மாதமாய் விரும்பினா உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். நான் இப்போ உங்களை ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்கள் தோசை கை எனக்கு தெரியுற மாதிரி உயர்த்தி காண்பிக்கணும். தேவனுடைய கரம் இப்பொழுது உங்கள் குடும்பத்தை தொட போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் தோஷத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அன்பு இரட்சகரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது யாரெல்லாம் கைகளை உயர்த்தி நிற்கிறார்களோ அந்தந்த குடும்பத்தின் மீது பொல்லாத பிசாசின் வல்லமை மீது, தோஷங்களின் மீது, நல்ல காரியங்களை தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள் மீது
துறை தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை மேல் சிலிர்ந்து இயேசுவை வெற்றி சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. பொல்லாத தோஷத்தின் ஆவிகள் அந்தந்த குடும்பத்தை விட்டு நீங்கி வெளியே போகட்டும். Come out, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி, உங்கள் தோஷம் உங்களை விட்டு போயிருக்கிறது. இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றிலிருந்து உங்கள் வீடு குட்டி பரலோகமாய் மாறும். நீங்கள் நினைப்பதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கால் நடக்க முடியாதவர்கள், உட்கார முடியாதவர்கள், மடக்க முடியாதவர்கள், முழங்கால் போட முடியாதவர்கள், உட்கார்ந்துட்டு எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இயேசுவின் வல்லமை உங்கள் கால்களில் பாய போகிறது. ஜெபம் முடிந்தவுடனே நீங்கள் முழங்கால் போட்டு உட்கார்ந்து நடந்து நிமிர்ந்து குனிஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னா மேடைக்கு அருகில் வரணும். செய்வீங்களா? நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். கண்ண முடியுமா? ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. அன்பு இரட்சகரே, யாரெல்லாம் கைகளை உயர்த்தி கால் முடியாம பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த வலி உள்ள, பிரச்சனை உள்ள, பழுதடைந்த கால்களை மீது, பிசாசின் வலிகளின் மீது துறை தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஐமேல் சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெற்றி சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி இப்போ உங்க காலை பரிசோதனை செய்து பாருங்க. சீக்கிரம் முழங்கால் போட்டு பாருங்க, முழங்கால் போட்டு பாருங்க, உட்கார்ந்து பாருங்க, உட்கார்ந்து எழும்பி பாருங்க. சீக்கிரம் வெக்கப்படாம செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள மாற்றம் கொடுத்திருக்கிறார். உங்கள் கால்களில் இயேசுவின் வல்லமை பாய்ந்து காலுக்காக ஜெபம் பண்ணவங்க செக் பண்ணி பாருங்க. சீக்கிரம் விசுவாசத்தோடு, யாரையும் பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க காலை மடக்கி பாருங்க, உட்கார்ந்து பாருங்க, முழங்கால் போட்டு பாருங்க. பிரதர் எனக்கு நல்லா இருக்குதுன்னா முன்னாடி வாங்க. வியாதி உள்ள இடத்துல உங்கள் வலது கையை வைங்க. நான் உங்களுக்காக இப்படி ஜெபிக்க போறேன். அன்பு இரட்சகரே, யாரெல்லாம் வியாதியோடு இப்படி பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்தந்த வியாதிகள் மீது இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். Come out, I heal, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி. பிரதர், இந்த நாள் கூட்டத்துக்கு வந்தேன், இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தார், வியாதியை தொட்டார், சுகமானேன், விடுதலையானேன், சந்தோஷமா இருக்கிறது சொல்ல. வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you Jesus. கந்தை ஊறிந்தறிந்தனை நீதியின் நாடை கனக்க ஊடு சூவிச்சனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வினைகள் மாற்றியந்தனை காத்தனை கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே சிந்தை உவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவ சாவானோ தனதுயிரை நேர் விரோதி காய்வானோ நீ இம்மனுலகில் நீசர்களுக்காக வந்து நீ இம்மனுலகில் நீசர்களுக்காக வந்து காயும் மனமடவர்க்காக மரித்தார்
தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, உம்முடைய கிருபையை பற்றி பேச சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் உடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். சாபம் நீங்கட்டும், பலம் உண்டாகட்டும், அவருடைய குடும்பம் சந்ததியாய் பெருகட்டும், 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுக்கே துதி கனமகிமை செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகொடி நன்றி, கோடாகொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசுமரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.